என்ன கொழுப்பு கரையுமா? வாசனை திரவியங்களை கொண்ட சென்ட் ஐட்டங்கள் வச்சு விற்கும். அதாவது சின்னாங்களை குறித்த சோட்ஸ்களில் 3 பீஸ் 1000. இங்கே ஒரு பெரிய கடை உண்டு. அதில் பெரிய கடையெல்லாம் இதுக்கு பாவிக்கிறது தசப்பிடிப்புக்கா முதுகுக்கு மசாஜ் பண்ணுறது. 150, 200, 350. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல் நிற்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பேக்ரவுண்டை பார்க்கவே தெரியும் உங்களுக்கு அங்கே நிற்கிறேன்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க தொண்டைமன்னார் அப்படின்னு சொல்கிற கோயிலில் நிற்கிறேன். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதோட பயங்கர க்ரௌட்னு சொன்னாலே சரியான சனம். வாகனங்கள் போயிடாது, இங்கே ஆக்கள் நடந்து போயிடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சனம். அதோட இங்கே இந்த கோயிலுக்கு வந்து வெளி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் சொல்லி ஆக்கள் வாரது சிறப்பான முறையில் போலீஸாக்களும் இருக்கிற போலீஸாக்களும் தங்களோட பாதுகாப்பான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதோட நாங்களும் கோயிலுக்கு நாங்களும் இங்கே வாரம். அதுபோல் கோயில் வளாகத்தை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கோமே. சரி, அப்போ முக்கியமாக இங்கே வந்தது இங்கே இருக்கிற கடைகள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முக்கியமாக வந்தது. நிறைய கடைகள் அதோட நிறைய சேல் போட்டிருக்கணும். திருவிழான்னு சொன்னாலே தெரியும் தானே, கூடுதலாக நிறைய கடைகள் ஃபேன்சிகள் உடுப்புகள் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்கணும். ஓகே, நாங்கள் அப்போ அங்கே போவோம், போய் பார்ப்போம் அப்படி போட்டிருக்கிறோம்னு சொல்லி போய் பார்த்துட்டு நீங்களும் பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ இதுதான் அந்த கோயில் முகப்பு. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க எவ்வளோ க்ரௌட்ன்னு சொல்லி. இது ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக ஆக்கள். அதோட எல்லா மாவட்டங்கள்லேருந்து மாக்கள் வர்றது தானே. இங்கால அப்படி அங்கால பக்கம் ஃபுல்லாகவே ஆக்கள் தான். அப்படி இதில் அப்படியே ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது. படுத்துக்கிட்ட சந்திர ஐஸ்கிரீம் கடை. அப்படியே இங்கால சைட் பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக அப்படியே ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது. இங்கால அப்படியே இங்கால ஃபுல்லாக அப்படியே ஃபேன்சி கடை. இங்கால ஃபுல்லாக அப்படியே ஒரு நல்ல ஒரு பெரிய கடை இது. இந்த கடை வந்து கிட்டத்தட்ட உண்மையில் ஒவ்வொரு வருஷமும் இங்கே இது படுத்துக்கிட்ட போடுறது தான். திருவிழாண்டாலும் சரி, மற்றது நாங்கள் சும்மா வரைக்குள்ளே இருந்தாலும் அந்த கடை அப்படியே இருக்குது. மற்றது இங்காலயம் ஃபேன்சி, இந்த ஃபுல்லாகவே எல்லாம் ஃபேன்சி கடை. இது ஃபுல்லாகவே ஃபேன்சி கடை. இங்கால பக்கம் அப்படியே இங்கால பக்கம் நல்ல படக்கடை. படங்கள் எல்லாம் வச்சு அப்படியே ஃபேன்சி கடை ஃபுல்லாக. அப்படியே பெரிய ஃபேன்சி கடையில் ஃபுல்லாகவே அப்படியே விளையாட்டு சாமான். அப்படியே இந்த கடைக்குள்ளே வந்துட்டோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பொருள் எடுத்தாலும் 150, 200, 350 சொல்லி இடத்துக்கிட்ட வைக்கணும். அந்த விலையும் அப்படியே அடித்து போட்டிருக்கணும். இதில் மலிவு விற்பனையா? எந்த பொருள் எடுத்தாலும் 150, 200, 350. நல்ல பலூன் 500 ரூபாயாம். இந்த பலூன் சிமிக்கல் போட்டு விற்கணும். 3 சோடி 500 ரூபாயாம். 3 சோடி 500 ஓடி வாங்க. 3 சோடி 500. அம்மா இங்க வாங்க. 3 சோடி 500 ரூபாயாம். இதில் கொஞ்சம் சிமிக்கி ஐட்டங்கள் வச்சிருக்கணும். இதுகள் கொண்டு வந்து 500 ரூபாயாம். 300 ரூபா 350 ரூபா அப்படிதான் இருக்கு. 3 சோடி 500. அப்படி இதில் ஒரு நல்ல கேன் பேக் கொண்டு கொடி வச்சிருக்கணும். அதுகிட்ட விலை வந்து 1550 ரூபா அடிச்சிருக்கணும்.
ஆனால் இது மட்டும் 1200 கொடுக்கணும். நல்ல கலர் இதில் வச்சு வைக்கணும். நல்ல மெரூன் கலர், நல்ல கோல்டு கலர், இஞ்சாலை நல்ல ஒரு கலர் ரெண்டு வச்சுருக்கணும். இந்த பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. 1200 உண்மையில் ஒரு நல்ல பார்க்க வடிவாக இருக்குது. அப்படி இங்கால வச்சுருக்கணும். இந்த பேக் வந்து 1350 அடித்தது. இதிலே நல்ல கலர் எல்லாம் வச்சு விற்கணும். ஃபுல்லாக நல்ல கலர் எல்லாம் வச்சு விற்கணும் இதில். சரி, அப்படியே இவ்விடத்துக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இவ்விடத்துக்கிட்ட வந்து அந்த மரத்தால் செய்த பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கணும். அதாவது அந்த மசாஜுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம். இது எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து தான் இந்த பொருட்கள் அப்படியே இறக்குமதி செய்திருக்கணும். இதில் எல்லாமே இது வந்து அந்த குதிங்கால் அப்படி கீழே வச்சு இப்படி தேய்க்கிறது. மற்றது இதே என்னென்னா நாரி மசாஜ் செய்கிறது இது. மற்றது இது வந்து உண்மையில் அந்த முதுகில் பெயின் அதுகள் இருந்தால் இதால் அப்படியே இப்படி தேய்க்கிறதா, அப்படி ரவுண்டாக அப்படி சுழட்ட அப்படி அந்த பெயின்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கக்குள்ளே அந்த அலுப்புகள் எடுபடுமென்று சொல்லி இதில் நிறைய அப்படியே வச்சுருக்கணும். பார்த்தா அந்த கொரோனா அந்த மெதட் மாதிரியானே இப்போ அந்த டிசைன்லேயே இதை அடிச்சிருக்காங்க. அப்படியே அப்படியே எங்கால இது இது வந்து கழுத்துக்கு போடுறதா, கழுத்துக்கு அப்படி மசாஜான்னு காட்டின சாமானை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்படியே கழுத்துக்கு அப்படி தேய்க்கிறது. கழுத்து வலிக்கேன்னா கழுத்து வலிகளுக்கு இப்படி தேய்க்கிறது. இப்படி தேய்க்கக்குள்ளே என்ன உள்ளுக்கு இருக்கிற அந்த தசைகள் எலும்பு நரம்புகளுக்கு எதுவும் பாதிப்பு எதுவும் வரக்கூடிய மாதிரி இல்லைண்ணா. ஆனால் அப்படி இருந்திருந்தால் அதை ரைட். இதான் அந்த முதுகுக்கு மசாஜ் பண்ணுறது. ரைட். இப்படி செய்ய எப்படி இருக்குது உண்மையிட? நானும் நேற்று செய்து பார்த்தேன். எனக்கு செய்தாட்டா உண்மையில் நல்லா இருக்குது. அந்த அழுப்பதுகள் அது முதுகுக்கு ஏண்ணா. இது வந்து இடுப்புக்கு. ரைட்டு. எல்லாமே இந்த சில்லு மாரி தானே உருட்டுறதேண்ணா. எல்லாத்துக்குமே ஒரு செக்ஷன் இருக்கு என்னண்ணா. மேடம் இந்த கைக்கு ஏதோ செய்திங்கண்ணா, ஏதோ கையில் இது என்னத்துக்கு பாவிக்கிறது? தசைப்பிடிப்புக்கா? ரைட். அப்படி உருட்டுறது என்ன? எப்படி இருக்குண்ணா அப்படி செய்ய உங்களுக்கு? சூப்பராக இருக்கா? எனக்கு நேற்று நீங்கள் செய்த நீங்கள் உண்மையில் அது கொஞ்சம் நல்லா இருந்தது. கழுத்துக்கும் பிடிக்கலாமா? அப்படியே சதையை அப்படியே அள்ளி கொண்டு வருது என்னண்ணா? நல்ல மேண்ணா. மற்றது அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு நேற்று ஒன்று காட்டினீங்கண்ணா. ரைட். இது என்னது? இப்படியே நாங்களே செய்யலாமா? இதுக்கு அந்த எண்ணெயில் ஒன்றும் போட தேவையில்லை, சும்மா நாங்களே இப்படி விடலாம். இதுக்கு போடணுமே. இது சோறா என்ன கொழுப்பு கரையுமா? கரையுமாண்டபடியாக தானே ரிலீஸ் பண்ணியிருக்கேனே. இப்போ டாக்டர்கிட்ட அனுமதி அதுகளோட செய்து தான் இல்லை, அது விட மாட்டாங்க என்ன. ஆனால் கூடுதலாக எங்களுக்கெல்லாம் தொப்பையாத்தான் இருக்குது. கட்டாயம் இது வேண்டதான் வேணும் போல். மற்றது வேறு இந்த ரைட். அது இது அப்படியே சில் மாதிரி உருட்டுறது என்ன? ரைட். கால் பாதத்துக்கா? இது எப்படி பாவிக்கிறது? பாப்பா. ரைட். இப்படி செய்தா என்னத்துக்கு அந்த கால் ரத்த ஓட்டம், கால் விரைப்புத்தன்மை. இந்த கால் விரைப்புத்தன்மை ரத்த ஓட்டங்கள் போகாதபடிக்கு போகாமல் இருந்தால் செய்யக்குள்ளே போகும். நல்ல ஒரு மாடலில் கண்டுபிடிச்சிருக்கேன் வேணா. ரைட். எண்ணெய் எதுவும் போடணுமாண்ணா? இப்படியே செய்யலாமா? நவரத்ன ஆயிலுக்கு வேறு லெவலாக இருக்குமே. சும்மா அது போட்டாலே சும்மா தலைக்கு நல்ல கூலிங்காக இருக்கும். சரியா. நவரத்ன ஆயில் போட்டுட்டு செய்ய இன்னும் சும்மா வேறு லெவலில் இருக்கு. ஆனால் நீங்கள் போன வருஷம் இப்படி கொண்டு போடலைண்ணே.
இங்கே வர இல்லைண்ணா ரைட். அதான் நான் பார்த்தேன் போன வருஷம் காணையில், இந்த வருஷம் தான் புதுசாக அப்படி எல்லாம் இறக்கியிருக்கேன் அப்படின்ட்டு. சரி, உண்மையில் இது கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டங்கள்லாம் நீங்கள் அதில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. ஆனால் உண்மையில் அதில் பிரியோசனமான இது ஒரு முள்ளாக இருக்குண்ணா. இது என்னது? நீங்கள் இது பாதத்துக்கு. சரி சரியா, இது குதிங்காலுக்கு பாவிக்கிறது என்ன இந்த இடத்துக்கு. ரைட் ரைட். அடுத்த பாதத்துக்கு. சரி சரி. ஆனால் இதை பார்க்கத்தான் ஒரு பயமாக இருக்கப்பா. சரி, அப்படியே இங்காலையும் ஆன்லைன் என்ன ஆன்லைனில் சாமான் கொடுக்குறீங்களாண்ணா? இல்லாட்டி ஆன்லைனில் கொடுக்குற இல்லை, ஆன்லைனில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கிறீங்க என்ன? விலை குறைச்சி கொடுக்குறீங்க. உண்மையில் நானும் நேற்று எடுத்தேன். உண்மையில் அந்த அண்ணா அடித்த விலையை விட எனக்கு கொஞ்சம் குறைச்சி தான் தந்தது. நான் அந்த கொரோனா மாதிரி இருக்குது, அதான் நேற்று எடுத்து கொண்டு போனேன், உங்களுக்கு காட்டினேன். மற்றது இங்காலையும் நல்ல சின்ன அகப்பை எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் மரத்தால் செய்தது அண்ணா, எல்லாமே பார்க்க வடிவாக இருக்குது. சிரட்டை அகப்பை. அப்படியே இங்கால நல்ல பெலிட்டுகள். பெலிட் எல்லாம் யோசிக்க தேவையில்லை, வந்தான்னா குறைச்சே போடுவார். நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் எப்போ ரைட். மரச்சீப்பு இங்கால மரச்சீப்பு இப்படி காலங்காலமாக பாவிக்கும் என்ன உடையாமல் அது. எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக்கில் எஃபெக்ட் எல்லாம். எவ்வளோ மரச்சீப்பு இது? மரச்சீப்பு 450 ரூபா. 450 ரூபா. அப்போ இது பெரிய சீப்பாக இருக்கேன். ரைட். அப்படியே எங்காலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மணிக்கூடுகள் வச்சுருக்கணும். இந்த மணிக்கூடை பார்க்கவே ஆசையாக இருக்குது. முதல்ல நாங்கள் ஸ்கூலில் படிக்கவே உண்மையில் இந்த மணிக்கூடு பாவிச்சு நாங்கள்லாம் கல்குலேட்டர் எல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ பார்க்கவே ஆசையாக இருக்குது. மற்ற இங்கால டச் மணிக்கூடு, இங்கால சின்ன ஆக்களுக்கு இருக்க மணிக்கூடு, அப்படியே இங்கால பெரிய ஆக்களுக்கு நல்லா ஓச்சு வச்சுருக்கணும். அப்படியே இங்காலயம் இதுவும் அந்த அண்ணாக்கள்கிட்ட கடை தான். சின்னாக்களுக்குரிய நல்ல கவுனுகள் வச்சு விற்கணும். நல்ல துணி மெட்டீரியல் காலங்காலமாக பாவிக்கும். விலையும் கொஞ்சம் குறைவு தான். நீங்கள் வரைக்குள்ளே வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைச்சி போட வேணும். சரி, அப்படியே இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே அப்படியே நல்ல பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட மெகா சேல் ஒன்று இதில் போட்டிருக்கணும். முழுக்க எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் இதில் வச்சுருக்கணும். ஓகே, வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் என்னென்ன ஐட்டங்கள் எப்படி வச்சுருக்கணும்னு சொல்லி. ஆனால் பார்க்கவே உண்மையில் ஒரு பெரிய கடை தான், பெரிய ஒரு சேல் போட்டு வச்சுருக்கணும். சரி, அப்படியே உள்ளுக்க வந்துட்டோம்னு சொன்னால் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே அப்படியே நல்ல சில்வர் சாமான்கள் எல்லாம் இதில் வச்சுருக்கணும். கோப்பைகள், சாப்பாடு டிஷ்ஷுகள், மற்ற தாம்பழ தட்டுன்னு சொல்லி பெரிய இதெல்லாம் வச்சுருக்கணும். விலையும் அடிச்சிருக்கணும். இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1375 ரூபா. எல்லாத்துக்கும் மேலே விலையை அடிச்சிருக்கணும் ஃபுல்லாகவே. அப்படியே இங்காலயம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்காலயம் ஃபுல்லாக அப்படியே எல்லாமே சில்வர் சாமான்கள்லாம், கப்புகள், பெரிய ஜொக்கேன்னு இவ்வளோ பெரிய ஜொக் டீ ஆத்துறாரு. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா நல்ல தாச்சி பானைகள் அப்படின்னு சொல்லி இந்த சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1765 ரூபா. அப்படியே இங்கால அடித்து வச்சுருக்கணும். இங்கால ஃபுல்லாகவே அலுமினிய சட்டிகள் இங்கால. அப்படியே இடத்துக்கிட்ட பார்த்தோம்னா அந்த குழல் புட்டா விற்கிற புட்டு பானை அப்படியே மேலே வச்சுருக்கணும். அதோட இது வித்தியாசமாக இருக்குது. இதை பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா அந்த 3 குழல் புட்டா விற்கிறது. அதாவது பெரிய ஃபேமிலி அவைகளுக்கு கூடுதலாக ஒரே அடியாக விற்கக்கூடிய மாதிரி ஒரு சட்டியில் அப்படியே வச்சுருக்கணும். இங்கால அப்படியே பிளாஸ்டிக், இங்கால ஃபுல்லாகவே அப்படியே பிளாஸ்டிக் வாளியல், கதிரையல், பிளாஸ்டிக் பேசன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே அப்படியே இங்கால அப்படியே பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கணும். இதோட இது வந்து ஒரு பெரிய கடை உண்டு. அதில் பெரிய கடையெல்லாம் சேல் போட்டிருக்கணும். அப்படியே இங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் போட்டிருக்கணும். வெங்காயம் போட்டிருக்கணும், இங்காலயம் போட்டிருக்கணும். அந்த கப் கிளாஸ் ஐட்டங்கள் வச்சுருக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே சின்ன கிளாஸு, நல்ல சின்ன குட்டி கப் ஒன்று வச்சுருக்கணும். என்ன விலை போடையில்
இங்காலையும் ஃபுல்லாக அப்படியே நல்ல போல் ஃபுல்லாகவே அப்படியே கப் தான் இங்கால வச்சுருக்கணும். அப்படியே இங்காலயம் இருக்குது, இங்காலயம் அப்படியே வச்சுருக்கணும். இங்கால நல்ல வாழையில் பார்த்தா மார்பிள் மாதிரி, ஆனால் பிளாஸ்டிக்லாம் செய்திருக்கணும். கிளாஸ்ன்ற மெட்டீரியல் ஆனால் பிளாஸ்டிக் பார்த்தா மார்பிள் கோப்பை மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு இங்கால மார்பிள் சாப்பாடு கோப்பை இதெல்லாம் வச்சுருக்கணும். இங்கான அப்படியே இங்கால எலக்ட்ரானிக் வேலை செய்கிறார்களுக்குரிய குறாடுகள், கட்டர்கள், பிளேடுகள் அப்படின்னு சொல்லி இங்கால அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கணும். ஒரு பெரிய கடை தான் பாருங்க, எவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சி அப்படியே செய்திருக்கணும்னு சொல்லி இதில் போட் போட்டிருக்கணும். இந்த வரிசையில் எதை எடுத்தாலும் 150 ரூபான்னு சொல்லி போட் ஒன்று போட்டிருக்கணும். அப்படியே நான் இந்த செக்ஷன்கள் ஃபுல்லாக அப்படியே இது ஃபுல்லாகவே அப்படியே இதில் எதை எடுத்தாலும் 150 ரூபான்னு சொல்லி போட் போட்டிருக்கணும். ஆனால் உண்மையில் ஒரு பெரிய கடை தான் பாருங்க. பிளாஸ்டிக்கில் என்னென்ன பொருட்கள் சாமான்கள் செய்யணுமோ அவ்வளோத்தையும் அப்படியே இதில் செய்து ஃபுல்லாக வச்சுருக்கணும். அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னால் இதில் ஃபுல்லாகவே இந்த நிறைய கத்தி ஐட்டங்கள் வச்சுருக்கணும். கத்தி அங்கால அப்படியே ஸ்கூட்டர், நல்ல சாவி செட்டுகள் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கணும். இதில் அப்படியே இது வச்சுருக்கணும். சாவி அங்கே பவுத் ஐட்டங்கள் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கணும். இதில் ரைட் அப்படியே விடத்துக்கிட்ட ஒரு நல்ல பாட்டா கடை என்று போட்டிருக்கணும். ஃபுல்லாகவே எல்லாமே லேடிஸ் ஆக்களுக்குரிய தான், படியலுக்கு இல்லை. படியில் கைவிட்டார் போல அண்ணா. இது 1500 ரூபா. ஆனால் உண்மையில் நல்ல குவாலிட்டி தானே, வருஷக்கணக்காக இருக்கும் போலையா ஏன்னா நல்ல மொத்தமாக இருக்குது. 2-3 வருஷம் பாவிக்கலாம் போல். வந்து நான் பாவிக்கும் சாண்டில்கள் கூடுதலாக. இது 1500 ரூபா. அப்படி சாண்டில் வந்து 1000. ஆனால் சூப்பராக இருக்குது, நல்ல கல்லுகள் எல்லாம் வச்சு இங்கால அப்படியே வச்சுருக்கணும். இதெல்லாம் 1000. இது எவ்வளோ ஒன்றா? இது 1000 தானே. பார்க்க நல்லா இருக்கா. நைட்டுக்கெல்லாம் சும்மா லைட்டுக்கு மினுங்குமா கால். சூப்பராக இருக்கா. சரி ரைட். அப்படியே இப்படியே வந்தோம்னு சொன்னால் அந்த மண்ணால் செய்கிற பொருட்கள் எல்லாமே இதில் வச்சுருக்கணும். மேலே ஃபுல்லாகவே வடிவாக இருக்குது அப்படியே பார்க்க. கீழே அப்படியே செய்து வச்சுருக்கணும். கடை இந்த கடை ஃபுல்லாகவே மண்ணால் செய்யக்கூடிய சட்டி, பானைகள், அந்த குவளைகள் அப்படின்னு சொல்லி இதில் ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்கணும். இதில் அப்படியே அப்படி விடத்துக்கிட்ட அந்த சின்ன தண்ணி குடிக்கிற அந்த சாடி வச்சுருக்கணும். அது 550 தான். மேலே பிரித்து வச்சுருக்கணும். அப்படியே ஃபுல்லாகவே அந்த மண்ணால் செய்யக்கூடிய சாமான்கள்லாம் இதில் வச்சுருக்கணும். மண்ணால் செய்து பாருங்க அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்து அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடித்து உண்மையில் பார்க்க வடிவாக இருக்குண்ணே. பூச்சாடி பார்க்கவே வடிவாக இருக்குது. ஒரு சைஸில் அப்படியே எங்களை வச்சுருக்கணும். நல்ல சோட்ஸ் எல்லாம் வச்சு விற்கணும். இதில் விலையை பார்த்தீங்கன்னா 500 ரூபா. 500 ரூபாய்னா 4 சோட்ஸ் நல்ல கலர் எல்லாம் இதில் வச்சு விற்கணும். அப்படி இங்கால 3 பீஸ் 1000. சின்னாக்களுக்கு, அதாவது சின்னாக்களுக்குரிய இந்த ஷோட்ஸ் எல்லாம் 3 பீஸ் 1000. நல்ல கலரில் நல்ல டிசைனில் இருக்குது சின்னாக்களுக்குரிய ஷோட்ஸ். இங்கே டிஷர்ட் இதுக்கு 3 பீஸ் 1000. இந்த டிஷர்ட்டுகள் சின்னாக்கள்கிட்ட நல்ல டிஷர்ட்டுகள் வச்சுருக்கணும். இப்படியே உள்ளுக்க போய் பார்த்தோம்னா இந்த ஷோட்ஸும் 3 பீஸ் 1000 வச்சுருக்கணும். எடுத்துக்கிட்ட பாப்கார்ன் எக்ஸல் இருக்காண்ணா பாப்கார்னில்? ஓ இது 600 ரூபாய். இந்த டிஷர்ட் வந்து
ஃபுல்லாகவே பாப்கார்ன் டிஷர்ட் தான் இதில் வச்சுருக்கணும். சின்ன ஆகணும் புரியாது. இதால் பெரிய சைஸ் எக்ஸல். இது எக்ஸல்ல எக்ஸெட்டில் தான் ஒன்று எடுக்கணும். ஒயிட் கலர் இருக்கா? ஒயிட் இல்லை, தனி பிளேன் ஒயிட் இல்லை, வைக்கிற கலர் மட்டும். ஒயிட் இல்லை போட்டு வச்சுருக்கணும். நல்ல கலர் பல்பு கொடுத்து ஒரு உருவம் மாதிரி காட்டுது. அதில் என்ன ஒரு டெக்னிக்கலாக செய்திருக்காங்க. இதே ஷர்ட் ஐட்டங்கள் இதில் வச்சுருக்கீங்கன்னா பாப்கார்ன் ஷர்ட்டும் 1000, டிஷர்ட்டும் 1000 இதில் வச்சுக்கிட்டு இதான் அந்த கடை. எல்லா சைஸுக்கும் இருக்காம். நல்ல ஷர்ட்டுகள், நல்ல டிஷர்ட்டுகள் பாப்கார்னில் ஃபுல்லாகவே அப்படியே எதை எடுத்தாலும் 1000. பொருட்கள் எடுத்தாலும் 400. இந்த கடையில் எந்த ஒரு விளையாட்டு பொருட்கள் எடுத்தாலும் 400. வாங்க வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்துக்கிட்ட வந்துட்டோம். இதில் ஸ்ரீ செல்வசன்னதி முருகன் படம் மட்டும் போட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் செய்யணும். என்னென்னு சொன்னால் காலையில் 7 மணிலேருந்து இரவு 9 மணி மட்டும் இங்கே வர ஆட்கள் எல்லாருக்குமே ஃப்ரீயாக பிளேண்டி குடிக்கணும். ஆனால் உண்மையிலே கடையில் நாங்கள் ஒரு பிளேண்டி வேண்டுவோமா இருந்தால் பிளேனிட்ட விலையே எங்கள் காசு ஒரு 50 ரூபா வரும் என்ன. ஆனால் அப்படி இருக்கக்குள்ளே வந்து இங்கே கோயிலுக்கு வர ஆட்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக நீங்கள் எப்போ வந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து நீங்கள் பிளேண்டி எடுத்து குடிக்கலாம். அதில் அப்படியே வந்த மட்டும்னா முழுக்க எல்லாம் சில்வர் சாமான்கள்லாம் இதில் வச்சு விற்கணும். நல்ல ஜொக்கு, நல்ல இவ்வளோ பெரிய ஜொக்கு இருக்கா, நல்ல பெரிய ஜொக்கு இஞ்சாலையும் வச்சிருக்கேன். கீழே சூப்பராக இருக்கு. இஞ்சாலை தேயிலை வடி சில்வரில் இருக்குன்னு தேயிலை வடி நல்ல ஒரு தேயிலை வடி இறக்கி இதில் ஒன்று எடுக்கத்தான் வேணும். 450 ரூபாயாம் இந்த தேயிலை வடி. ஒன்று எடுத்து கொண்டு போவோம். மற்றது அங்கே அப்படியே இதுக்கு எல்லாத்துக்கும் விலை வச்சு போட்டிருக்கணும். 550 ரூபா, அங்கே 450 ரூபான்னு சொல்லி இது ஃபுல்லாகவே அப்படியே சில்வர் ஐட்டங்கள் தான். நல்ல கத்தியெல்லாம் வச்சு விற்கணும். இந்தால ஃபுல்லாக இதில் அப்படியே 350 ரூபா. இந்த செக்ஷன் ஃபுல்லாக அப்படியே 350. இது ஃபுல்லாக அப்படியே இங்காலே இந்த செக்ஷன் எல்லாம் 350 ஃபுல்லாகவே. எல்லாம் அப்படியே 350. ஒரு பாலம் ஒன்று கட்டிருக்கணும். அந்த பாலத்துக்கிட்ட போகிறோம். சரி, அப்படியே இதால் தான் போகணும். அப்படியே இதால் போவோம் போய் அப்படியே. ஆனால் உண்மையில் இந்த பாலம் கட்டினது வந்து நிறைய பிரயோசனம். என்ன காரணம்னா அங்கால இருக்கிற ஆட்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு சொன்னாலே அதால் சுற்றி தான் வரணும். அந்த சன்னதி அந்த ரோட் பாலத்தால் தான் வரணும். ஆனால் இப்படி ஒரு பாலம் கட்டினது உண்மையில் நல்ல ஒரு விஷயம். ஒரு பாலத்திட்ட கதவும் அப்படியே இதில் பூட்டப்பட்ட அந்த மெஷினால் தான் அப்படியே இறக்குறீனா பாருங்க. அப்படியே ஒரு பெரிய பாலம் கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கால இதான அந்த கடல், கீழே நல்ல பெரிய ஒரு கடல். அப்படியே இதான் அந்த பாலம். பாலத்துக்கு மேலே ஏறி நிற்கிறேன். அப்படியே இதில் நின்று பார்த்தா சன்னதி கோயில். அப்படியே பாருங்க, இது அங்கால இருக்கிற ஏரியா. அப்படியே அந்த ரோட்டால் போனோம்னு சொன்னால் அப்படியே அச்சுவேலி போகிற பக்கம் இங்கால அதான் அந்த சன்னதி. அந்த ஒரு பெரிய பாலம் அது. அவிடத்து ஆக்கள் எல்லாம் போய் நம்ம இந்த வாகனங்கள் எல்லாம் போய் வருது. இதான் அந்த பாலம். இந்த பாலம் இல்லாட்டி கூடுதலாக அதால் வாராக்கள் வந்து அந்த பாலத்தடியால் தான் வரணும். இதுன்னு சொன்னால் போய் வாரத்துக்கு சுகமான ஒரு வழி. ஆனால் உண்மையில்
பெரிய பாலம் தான் இது. அப்படியே இவ்வளத்துக்கிட்ட வந்தோம்டா இதில் 2 பேர் நிற்கணும். எப்படி இருக்கு உண்மையில்? காற்று நல்லா இருக்கேண்ணே. ஆனால் உண்மையில் என்னதான் நாங்கள் ஃபேன் ஏசியில் இருந்தாலும் கொண்டாலும் ஆனால் இப்படி ஒரு காற்று படைக்குள்ளே உண்மையாக நித்திர வருது என்ன? சரியான உயரம் உண்மைதானே? ஓ, ஆனால் ஆக்களே தள்ளி விழுத்துற மாதிரி இருக்கேண்ணே. குதிச்சு விழுந்து என்ன குதிச்சு விழுந்ததோ? தவறுதலா விழுந்ததோ இல்லாட்டி தற்கொலையோ? ஆனால் உண்மையில் கொஞ்சம் இது நார்மலாக திறந்து விட்டாலே கரைச்சிடல. ஆனால் எவ்வளோ உயிர் போகும். அதுக்காக இந்த சன்னதி திருவிழாவுக்கு மட்டும் இந்த பாலத்தை திறந்து விடுறேன். ஓ, ஆனால் இந்த ஒரு கதவுக்கும் ஒரு மெஷின் பூட்டி இருக்கணும் என்ன? இந்த முதலையில ஓ, ஆனால் இந்த வருஷம் பிடிச்சதா? முதல்ல பிடிக்கல. ஆனால் அப்படியே அங்காள பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ஆக்கள் அப்படியே கோயிலுக்கு வரதுக்கு தான் இந்த பாலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கணும். ஆனால் இந்த இதாலண்ணே. ஓ, அப்போ நாங்கள் போகிறோன்னு சொன்னால் அதில் இறங்கி தான் அதில் மாறணுமா? வரையில அதோ அப்படியே நாங்கள் இறங்கி அதால் போகிறோம். ஆனால் அதால் தான் இறங்கணும். அதால் வந்தாச்சு. இப்படியே நாங்கள் இதால் தான் போகணும். ஆனால் இடையில மாறி அங்கால போக மாட்டேன். ஓ, அங்கால மாறி போகிறோன்ட்டு சொன்னால் கூட நாங்கள் இடையில போகவே இல்லை. அது இப்போ நாங்கள் வந்த வழியால் டேர்ன் பண்ணி தான் இனி நாங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். அப்படியே பாலத்தால் இறங்கிட்டோம். இறங்கி பார்த்தா இவ்வளோத்துட்டு ஒரு நல்ல பைக் கீட்டைக்குகள் போட்டு விற்கணும். ஆனால் இன்றைக்கு தான் நானும் ஒரு கீட்டைக்கு வேண்டேன் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இதில் எப்படி இருக்குமென்று சொல்லி நான் நினைக்கல. இல்லாட்டி இதில் ஒரு கீட்டை கொண்டு போயிட்டு இதை விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 150 ரூபா. பைக்குகள், கார், ஆட்டோக்களுக்கு நீங்கள் எல்லாமே பாவிக்கலாம். இல்லை நிறைய கீட்டைக்குகள் போட்டு வச்சிருக்கிறேன் அண்ணா. ஒரு கீட்டைக்கும் ஒரு விலைக்கு. இதெல்லாம் 100 ரூபா அப்படியேண்ணே. ரைட். இந்த செட்டா கீழே இருக்கிற அவ்வளோவும் அப்படியே 100 ரூபா. கீழே இருக்கிறது அவ்வளோ அப்படியே 100 ரூபா. ஆனால் உண்மையில் வடிவாக இருக்குது. 150 ரூபாய் கூட வேண்டலாம். இந்த கீட்டைக்கெல்லாம் 150 ரூபாய். ஆனால் உண்மையில் நல்ல டிசைன் ஆயிரும். சரி, ஷூவல் போட்டு விற்கணும். இந்த ஷூ விலை வந்து 3000. அப்படி இங்கே நைட்டில் ஒரு ஒயிட் கலர் ஷூ வச்சுருக்கணும். மேலே பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இந்த ஷூட்ட விலையும் 3000. மேலே நல்ல நம்பர் 1 குவாலிட்டியில் அப்படியெல்லாம் ஷூ எல்லாம் வச்சு விற்கணும். நல்ல மாடல் ஷூக்கள் எல்லாம் இருக்குது. ஆஃபீஸ் கிட்டில் எல்லாம் இருக்குது. அதில் அப்படியே லேடிஸுக்குரிய சாண்டில்கள் எல்லாம் வச்சு விற்கணும். நல்ல மாடல் ஷூ எல்லாம் வச்சு விற்கணும். நம்பர் 1 குவாலிட்டியில் வச்சு விற்கணும். விளையாட்டு நல்ல உண்மையில் ஒரு குறைஞ்ச ரேட்லாம் போட்டு விற்கணும். சரி, நல்ல ஒரு ஷென் கடை ஒன்று வச்சுருக்கணும். ஃபுல்லாக இதில் அப்படியே சூப்பராக இருக்குது. நிறைய வாசனை திரவியங்களை கொண்ட சென்ட் ஐட்டங்கள் வச்சு விற்கணும். நாங்கள் அப்படியே க்யூடெக் ஐட்டங்கள், லேடிஸுக்குரிய லிப்டிக்குகள், ஐப்ரோக்கள், மற்ற எங்களால் மேக்கப் பவுடருக்குரிய அந்த ஸ்பொஞ்சுகள் அப்படி எல்லாம் இதில் வச்சு விற்கணும். ஃபுல்லாகவே மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க. ஆனால் அண்ணா குறைச்சி போடுவேறேன். ஆனால் உண்மையிலே இந்த அத்தரெல்லாம் 200 ரூபா 250 ரூபாய் தான் விற்கணும். நாங்கள் அங்கே நார்மலாக கடையில் எடுத்தாலே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 450 ரூபா விற்கிறது. இதை பார்த்திங்கன்னா இதே 200 ரூபாய்க்கு அந்த அண்ணா கொடுக்குறார். மற்ற நிறைய புக்ஸுகளுக்கு எல்லாம் வச்சுருக்கணும். அதெல்லாம் 300 ரூபா அப்படின்றது. ஓகே, ரைட். அப்படியே துணி கடைக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் துணி 1000. எங்குமே இல்லாத விலைக்கழிவில் வச்சு விற்கணும். 4 மீட்டர் துணி 1000. அங்கால 3 மீட்டர் 900. அவ்வளோத்துக்கிட்ட அப்படியே 3 மீட்டர் 900. அந்த துணி ஃபுல்லாக அப்படியே இவ்வளோத்துக்கிட்ட 3 மீட்டர் துணி 1000. இந்த செட் ஃபுல்லாக அப்படியே நல்ல செருப்பு. அதாவது ஃபுல்லாகவே அப்படியே லேடிஸுக்குரிய செருப்பு ஐட்டங்கள்.
விலையை கேட்கவே பயங்கரமாக இருக்குது. 2 ஜோடி 1500 ரூபாயா. உண்மையில் நல்ல ஒரு செருப்பாயிட்ட, நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. நல்ல மெட்டீரியலில் அடிச்சிருக்கணும், நம்ம ஒன் குவாலிட்டியில். இங்காலயம் அப்படி இருக்குது. இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஒரு சோடி தான் கடையில் நாங்கள் 1500 ரூபாய்க்கு எடுக்கிறேனாங்க. நான் 2 ஜோடி 1500 சொல்லக்குள்ளே அப்படியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அப்படியே ஃபுல்லாகவே இந்த சாண்டில் ஐட்டங்கள்லாம் இதில் வச்சுருக்கணும். இதுக்கும் 2 ஜோடி 1500. ஒரு சோடி இல்லை, 2 ஜோடி 1500 சொன்னாலே உண்மையில் விலையை கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. பெடியலுக்கு இல்லை, பெடியலுக்கு பெருசாக இருக்குது. இதில் ஒரே ஒரு இந்த இதான் இருக்குது. ஆனால் இதுகிட்ட விலை வந்து 1000. லேடிஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து 2 ஜோடி 1500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரைட். அப்படியே இங்காலயம் கீழே அப்படியே நிறைய இருக்குது. நிறைய சாண்டில் ஐட்டங்கள் வச்சுருக்கு நம்ம அப்படியே கீழே. எங்களோட படியலுக்கு இருக்கிற செருப்பு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளையில் இருக்குது, மற்றது இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது, அங்கே ப்ளூவில் இருக்குது, அப்படி விடத்துக்கு டைம் ஒரு நல்ல கலரில் இருக்குது. 1000. உண்மையில் இந்த விலைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. உண்மையில் இப்படி சான்ஸ் கிடைக்காது. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் தவற விடாமலுக்கு இந்த கடையை அப்படியே பார்த்துட்டு போங்க. நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னாலே உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு விருப்பம் வருமேன்ட்டு அப்படி நிறைய டிசைனில் நிறைய கலரில் உங்களுக்கு ஏற்ற சைஸில் எல்லாம் வச்சுருக்கணும், நீங்கள் எடுக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு வந்து நான் அதுக்குள்ள இந்த கடையிலெல்லாம் படிவாக பார்த்துட்டோம். நான் பார்த்ததும் இல்லாமலுக்கு உங்களுக்கும் காட்டியிருக்கேன். முக்கியமாக அந்த மசாஜ் செய்கிறதா தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது நானும் ஒரு நாளும் பார்க்கல. ஆனால் அது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு செக்ஷனுக்கும் ஒரு மசாஜ் செய்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். உண்மையில் அதை எடுத்து பார்க்கக்குள்ளே கையில் எல்லாம் கொடுத்து இதில் தேய்ச்சி பார்க்கக்குள்ளே உண்மையில் நல்லா இருக்குது. நானும் எங்கட சைக்கிள் பார்க்க வந்துட்டேன். நானும் பைக் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இனி வீட்டை போகிறேன். உண்மையிலே சிறப்பான முறையில் கோயிலில் அப்படி திருவிழாக்கள்லாம் செய்து கொண்டிருக்கணும். ஓகே, நான் இதோட எங்களோட வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன். ஓகே, எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ நீங்கள் முதலாக பார்க்குற நீங்கள் சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி வரும். ஓகே, நாங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.